So how you will write? First of all, எடுத்த உடனே ரைட்டிங் போயிடக்கூடாது. கொஷின் பேப்பர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்ததில்ல பார்த்துருக்கீங்க? வேறு யாருமே பார்த்துலையோ? பார்த்துருக்கீங்க, ஃபைன். வேறு மேக்ஸிமம் பார்த்ததில்லை. ஸோ ஒரு ஜென்ரல் இஷ்யூ பேஸ்டாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் இன் ஜென்ரல் எப்படி இருக்குன்னா, ஒன்று சோஷியல் இஷ்யூவாக இருக்கும் ஜென்ரலாக அவங்க சொல்கிறது. இன்னொன்று வந்து ஒரு ஹெல்த், ஃபஸ்ட்டு எப்படி வந்துட்டுனா ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு சோஷியல் இஷ்யூ, அப்புறம் ஒரு ஃபிலாசாபிக்கல் தாட், அப்புறம் ஒரு டெக்னிக்கல். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவன் லாஸ்ட் டைம் வந்து எப்படி கேட்டிருந்தான்னா காந்திகிரி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இன்னொன்று வந்து ரோல் ஆஃப் பிபிபி ஒன்று கேட்டிருந்தான். இன்னொன்று உமன் ஹவு தே ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். ஃபைனலி I don't remember it. Okay, these three things are that I remember. Fourth one, no, I don't remember. ஸோ ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் குறைச்சிட்டான். ஃபஸ்ட்டு 5 கொடுத்துட்டு இருந்தான், இப்போ 3க்கு வந்துருச்சு. 4 இல்லை 3. தட்ஸ் ஹவ் இஸ் கோயிங். ஸோ ஜென்ரலாக அந்த ஃபிலாசாபிக்கல் கொஷின்ஸ் வரும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே எடுக்கிற கொஷின் அப்படிம்பாங்க. ஜேஎன்யூ ரைட், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. பக்கா இதாக இருக்கும் அவன் கேட்குற கொஷின்ஸு. ஃபுல்லாக ஃபிலாசாபிக்கல் அபவுட் லைஃப் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தோஸ் கொஷின்ஸ் நேச்சுரலாக நம்ம கஷ்டம்தான். அந்த மாதிரிலாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம்ல. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரீடிங் தேவை அந்த மாதிரி விஷயங்களுக்கு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கே இங்கே இது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக எடுத்தோம்னா வி கேன் மேக் எ குட் எஸ்ஸே. அதாவது நம்ம படித்ததை வச்சு வி கேன் கிவ் ஃபேக்ட்ஸ். அதுலேயும் கொடுக்கலாம், பட் இஃப் யூ நோ ஸோ மெனி திங்ஸ். இப்போ அந்த டைம் இந்த காந்திகிரி கேட்டிருந்ததில் அவன் கொடுத்த டேர்மே எனக்கு புரியல, ஏன்னா எல்லாம் ஹிந்தி டேர்ம்ஸில் கொடுத்துருந்தான். ஸோ அப்புறம் இங்கே எஸ்ஸே எழுதுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வில் பி சூஸிங் யுவர் டாபிக். எப்படி டாபிக் சூஸ் பண்ணுவீங்க? எஸ்ஸே எழுதியிருக்கீங்களா ஏதாச்சும் நீங்கள்? இந்த யூபிஎஸ்சி? ஓ ஓகே. ஸ்கூல் எஸ்ஸே கேட்கலீங்க, இங்கே எஸ்ஸே தான் கேட்குறேன். ஓகே, எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். அதில் யூ ஷுட் ஏபிள் டு கெட் சம் பாயிண்ட்ஸ். கெட் சம் பாயிண்ட்ஸ்ன்ட்டு இல்லை, ஓரளவுக்காவது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் 4 டாப்பிக்கில் எது கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்போ மூவிஸ் பற்றி ஒன்று இருந்தது, டெரரிசம் பற்றி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து 10 years செப்டம்பர் 11 அட்டாக் நடந்தது. செப்டம்பர் 11 அட்டாக் நடந்து 10 years செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ டெரரிசம் பற்றி ஒன்று, இன்னொன்று வந்து மூவிஸ் பற்றி. மிச்சம் 2 ஐ டோன்ட் ரிமெம்பர் அகெயின். ஸோ மை சாய்ஸ் வாஸ் எதர் மூவிஸ் ஆர் டெரரிசம். ஏன்னா மூவிஸ் ஹாபி, டெரரிசம் நல்லாவே பார்த்து வச்சுருந்தேன். ஜிஎஸ்ல வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், எஸ்ஏல வந்துச்சு. ஸோ ஐ வென்ட் ஃபார் டெரரிசம். அது வந்து ரொம்ப டெக்னிக்கலான கொஷின். இந்தியாவில் வந்து டெக்கின்ட் அதிகமாக இருக்குது, ஹியூமன் கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்தியன் கவுண்டர் டெரர், அதாவது ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, டிஸ்கிரைப் இப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக் இன்ட் ஹியூமன்ட்னா என்னென்னு தெரியணும். டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம எல்லா அப்பாரட்டஸும் வாங்கிக்கிறோம், ஆனால் ஹியூமனை ட்ரெயின் பண்ணுறது இல்லை, பெர்சான் இல்லை அப்படிங்கிற ஆங்கிளில் அந்த கொஷின் தான் எடுத்தேன். ஸோ நல்ல 22 pages. ஸ்டில் ஐ காட் குட் மார்க்ஸ். 116 or 115 சம்திங் அரௌண்ட் தட். 2 டைம் அந்த 115லேருந்து 120 போட்டிருந்தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிகாஸ் அவன் கேட்டிருக்கிற கொஷின் அப்படின்னாலும் ஐ கேன் ரிலேட் எவ்ரி திங். போலீஸ் ரிஃபார்ம்ஸில் ஆரம்பித்து எவ்ரி திங் கேன் பி ப்ராட் இன். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஹவ். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, டாபிக் சூஸ் பண்ணுறப்போ இதுதான் பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ டிசாஸ்டர் எடுத்துக்கங்க. இந்த வருஷம் டிசாஸ்டர் பெருசாக ஒன்று நடந்துக்கா, மேபி எஸ்ஏ கொஷினாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸும் அதுக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் பேப்பரில் படித்தது, ரிலேட்டட், ரிலவன்ஸ், இது எல்லாத்தையும் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா.
இல்லை இதை விட பெட்டராக ஒரு டாபிக் இருக்குது உங்கள் ஆப்ஷன் ஓரியன்டாவோ இல்லை நீங்கள் படித்த வேறு விஷயங்களோ இல்லை உங்கள் ஹாபீஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் இல்லை அதுக்கு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் செலக்ட் அ டாபிக். யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் எண்ட் ஆஃப் டே. ஆனால் ஒரு விஷயம் எழுதிட்டு அப்புறம் அடிச்சு விட்டு இந்த ரஃப் டிராஃப்ட் ஃபேட் டிராஃப்ட் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இருக்கக்கூடாது. எஸ்ஸேவை காம்ப்ரிஹென்ஷன் எழுதுவோம்ல ஸ்கூலில் மாதிரி படிவம் உண்மை படிவம்ட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது. பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுவான். ஃபஸ்ட்டு பேஜே அடிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவான்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு இட். ஏன்னா எல்லாத்துக்குமே வருங்க இது. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் யோசிக்கிறப்போ இதை விட அந்த டாபிக் பெட்டராக இருக்கே அப்படின்ட்டு தோணும். எனக்கு இந்த டைம் அந்த பிரச்சனையே இல்லை, தெரிஞ்சதே ஒரு டாபிக் தான், வேறு எதையும் யோசிக்கவே முடியல. பிபிபி மட்டும்தான். ஏன்னா உமன் வந்து இட் வாஸ் அந்தளவுக்கு எனக்கு விஷயம் தெரியல. அதில் அவன் கேட்டிருந்த மாதிரி எழுதணும். ஓகே, அதனால் எனக்கு தெரிஞ்சதே இது மட்டும்தான். ஸோ இதிலே யோசிப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னொன்று வந்து முதல்ல கொஷின்ஸ் எப்படி வந்ததுன்னா, அந்த கொஷின் பேப்பர் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு கொஷினாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவில் வந்து மலேரியா இன்னும் அபாலிஷ் ஆகலை, என்ன பண்ணலாம், எவ்வளோ தான் கொஷினே இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. இந்தியாவில் மலேரியா அபாலிஷ் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிறையா ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி த கோயிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ். ஒய் இஸ் இட் ஸோ? எஸ்ஏலாம் அப்படி கேட்குறான். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் லீவரேஜ் வில் பி ரெடியூஸ்ட், யுவர் ஏரியா ஆஃப் கவரேஜ். புரியுதுங்களா? இதுக்குள்ளே தான் உங்களால் ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன விஷயம்னா, அதுக்கான எல்லா பாயிண்ட்ஸையும் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் லிங்க் பண்ண தெரியும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வெளியே இருந்து இதுவும் ரீசன் அப்படிங்கிற மாதிரி. கேன் யூ கெட் இட்? எந்த இடத்துல புரியலினாலும் ஜஸ்ட் டாஸ்க். எப்பயுமே யோசிக்காதீங்க, கேட்குறதுக்கு மட்டும். ஓகே, ஸோ சரி, எஸ்ஏ கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, எழுதி பார்த்ததே இல்லை இல்லையா? பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் பேப்பர் எடுக்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு புக்லெட், இட்ஸ் நாட் அ சிங்கிள் பேப்பர். ஸோ அந்த பேப்பரில் கடைசி பேஜுக்கு போயிடணும். அதாவது இது அந்த புக்லெட்னா இந்த பேப்பர் இருக்கும்ல, இந்த லாஸ்ட் ஷீட், இந்த 2 ஷீட் இருக்கும். இதுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும். அதில் சொல், அவங்க எதுக்கு அதை பண்ணுறாங்க? அவங்க எஸ்ஏ மட்டும் தான் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மறக்காமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்ன, உங்களுக்கு எழுதுகிறப்போ திருப்பி பாயிண்ட்ஸ் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ ஒன்று எழுதுகிறப்போ யூல் கெட் சம் அதர் பாயிண்ட். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எழுத ஆரம்பிக்கிறீங்கள, அப்போது வந்து மெனி அதர் ஃபேக்டர்ஸ் வில் கம் இன். எகெயின் இது நம்ம சைக்காலஜி. ஸோ ஒன் ஸ்டார்டிங், இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டு ரைட், யூல் பி திங்கிங் ஆஃப் ஹவ் யூ ஆர் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி யோசிக்கிறப்போ அப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரே கொஷின், அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் பண்ணியே ஆகணும். ஸோ பாயிண்ட்ஸை பார்த்துட்டே இருக்கணும். அதனால் பின்னாடி எழுதி வச்சுக்கணும் எப்பயுமே. இன்னொன்று, எடுத்த உடனே இப்போ ஒரு டாபிக், இப்போ பிபிபியே எடுத்துக்கலாம், பார்த்த உடனே உங்கள் மைண்டில் எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுதோ எல்லாத்தையுமே எழுதிடணும் அந்த பேப்பரில். அது ரெலவெண்ட்டு இல்லை அதெல்லாம் அப்புறம். பிபிபி அப்படின்னு பார்த்த உடனே என்ன ஃப்ளாஷ் ஆச்சோ அத்தனை எழுதணும். டிசாஸ்டர் அப்படின்னு பார்த்தா என்ன ஃப்ளாஷ் ஆச்சோ அத்தனை எழுதணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் லிங்க் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அந்த வேலையெல்லாம். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நெவர் டேக் பேக் எனி பாயிண்ட்ஸ். அது எதுக்குமே ஹெல்ப் பண்ணாது உங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து யூ ஆர் ஹேவிங் சம்திங், யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் இட் தேர். ஏதாச்சும் ஒரு இடத்துல கோர்த்து விட பார்க்கணும். ஆனால் கரெக்டாக அந்த ரெலவன்ஸ் பார்த்து கோர்த்து விடணும். ஓகே, so far so fine. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் மேக்கிங் தாங்க எல்லா இதுலேயும் பார்க்கணும். ஸோ எப்படி எப்படிலாம் பாயிண்ட்ஸ் பார்ப்பீங்க? ஆனால் முக்கியமான விஷயம் அந்த அடிச்சு விட்றது தான். ஏன்னா அது நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்தோடனே 2 பேஜ் எழுதிட்டு அடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் லிட்டரலாக என்ன ஆகுன்னா, அவன் பேப்பரில் நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அது அவனுக்கு பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும். யுவர் மிஸ்டேக்ஸ் வில் பி மேக்னிஃபைட். ஒரு டெசிஷன், ஃபஸ்ட்டு டெசிஷனே தப்பாக எடுத்திருக்கான், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் அவனுக்கு பில்ட் ஆயிரும். ஸோ நெவர் டூ தட். அது நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்காங்க எக்ஸாம் ஹாலில். ஓகே, இதுக்கா ஃபைன்.
எனக்கு வந்து டெரரிசம் எழுதுகிறப்போ 1 hour ஆச்சு கரெக்டாக 1 hour 10 minutes ஆச்சு பாயிண்ட்ஸ் யோசிக்கிறதுக்கு. ஏன்னா பியூர்லி டெக்னிக்கல் கொஷின். ஸோ ஃபஸ்ட் இந்தியாவை யோசிச்சு அப்புறம் யூஎஸ் என்ன பண்ணுச்சு, யூகே என்ன பண்ணுச்சு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே லிட்ரலி எக்ஸாஸ்டட் தான். ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே, ஏன்னா அது 10 years அதானே செலிப்ரேட் பண்ணுறாங்க, சாரி அப்சர்வ் பண்ணுறாங்க, நாட் செலிப்ரேட்டிங் சாரி. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லணும்ல. 10 yearsல லாஸ்ட் 10 years there was no terrorist attack in US, ரைட்? அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஆச்சு, ஏன் இந்தியாவில் அப்படி இல்லை, அந்த கம்பேரிசன் காமிக்கணும். ஸோ அங்கே என்ன பண்ணாங்கன்ட்டு நான் தேடணும். ஸோ ஐ ஒர்க்ட் அவுட். ஸோ அதனால் எனக்கு யோசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பிபிபிலாம் ஒரு 30 நிமிஷம் தான். அதுக்கு மேலே எல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான், ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வச்சு தான் கதையை ஓட்டினேன். அதான் திருப்பி அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல நான் பப்பேட் படிக்கல அப்படின்ட்டு காமிக்கணும். புரியுதுங்களா? அதை எழுதுறப்ப சொல்கிறேன் சப்மிட்டிங்ஸ். இப்போ யோசிக்கிறது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுறதுப்பா. பப்பாட் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, மார்க் ஒன்றும் பெருசாக வராது. நான் படிக்கல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும். அதே டைம் வந்து எல்லா வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிடக்கூடாது கசகசன்ட்டு. பப்பாடுங்காட்டி சொல்கிறேன். ஸோ ரிலேட்டடாக எல்லாரும் பார்த்த வேர்ட்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாமே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருந்ததுக்கு நல்லா மார்க்ஸ் அதிகமாகவே வந்துச்சு. ஓகே, ஏன்னா பப்பாட் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல கடைசியில். ஒரு பப்பாட் எஸ்ஏ பேப்பர் எழுத மாதிரி ஆயிடக்கூடாது, பேப்பர் 3. ஸோ அதில் எப்படி சோஷியல் இஷ்யூஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, சைக்காலஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சோஷியல் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் கேட்டங்காட்டி சொல்கிறேன். பிபிபியில் சொல்லுங்கள். இல்லை சோஷியல் இஷ்யூஸ், சோஷியலி பீப்புள் வந்து ஏன் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது சொசைட்டியில் பிபிபிஸ். ஓகே, சோஷியல் இஷ்யூஸ் இன் பிபிபி. ஒரு ரோடு போடுறாங்க பிபிபியில், அது வந்து சொசைட்டி ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? இதுதான் சொல்கிறேன். சோஷியல் இஷ்யூஸ் இன் பிபிபின்னப்போ உங்களுக்கு புரியல, பட் இந்த லெவலில் தான் எங்கள் திங்கிங் இருக்கும். இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் தான் இறங்கி வரணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. ஏன்னா அங்கே வந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ரோடு போடுறப்போ? ஓகே, லேண்டு போது ஒரு ரீசன். வேறு ப்ராஃபிட் மைண்டா, இது வந்து ஒரு நல்ல ரீசன். என்ன காரணம்னா கடைசியில் அவனுக்கு இவங்களோட ப்ராஃபிட் அதிகம் கிடைக்குது லேண்டு போகுதுங்கிறத. ஓகே, வேற எல்லாம் ஒன்று தாங்க. வேற அது மட்டும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. ஒன்று, ஃபர்ஸ்ட் திங், ஹி இஸ் ஏலினேட்டட் ஃப்ரம் தட் ப்ராசஸ். ஏலினேஷன் எந்த லெவலில் நடக்குது? ஒரு ஹைவே போடுறப்போ சில டைம் ஊரை 2ஆக பிரிச்சிடுறானுங்க. இவங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது இல்லை, இங்கிருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு. இவங்க கிராஸ் பண்ணுறப்போ அடிபடுறாங்க. ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்த இடமா இருக்கிறது. ஸோ அவங்களுடைய லைவ்லிஹுட், வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ரைட். இன்னொன்று, அந்த இடத்துக்கு சைடில் I don't get you. அதான் they are not being ஒன்று. இன்னொன்று வந்து after the road is being laid, இவங்களால சைடில் வந்து they can't bring out any இது. ஒரு ஒன்று லேண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை வேறு யாராச்சும் அங்கே புதுசாக ஆட்கள் வருவாங்க, ஷாப்ஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ இன்னொரு திங்ஸ் இருக்குது. ஸோ whenever you start making points, அது போக சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்கள்ல. அதாவது ஒன்று, இதுக்கெல்லாம் முன்னாடி ஜென்ரல் இஷ்யூஸும் இருக்கும் சில விஷயங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுப்பீங்கள்ல. எந்த இடத்துலையும் ஒரு ரேடிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. எக்ஸ்ட்ரீம் இந்தியா பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணிடலாம், பிரசிடெண்ட்டை தூக்கிடலாம், இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன வேணாலும் யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஷுட் நெவர் பி ரேடிக்கல். காப் பஞ்சாயத்து என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் ஹேங் பண்ணலாம், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. காப் பஞ்சாயத்துக்கு அவங்கள ஹேங் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இங்கே இந்த இளவரசு இதுக்கே if you're going to give them capital punishment, அவங்க எல்லாம் மார்ட்டிர் ஆயிடுவாங்க. ஏன்னா வாட்ஸ் அ மார்ட்டிர், ரைட்? வீர திருமகன்.
தியாகி ஆயிடுவாங்க கடைசியில். இட் never work out. It will work only in the opposite sense. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னா என்ன பண்ண தெரியுமா, அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க, அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்கான ரிஃபார்ம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். ஃபைன், திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஜென்ரேட் பாயிண்ட்ஸ். இப்போ அந்த இடத்துல இப்போ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஒர்க் ஆகலைன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தூக்கணும்னு சொல்கிறாங்க, அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நக்சல் மெனஸ், அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி அதர் பெட்டர் ஆப்ஷன். அது போக இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூ ஹேவ் அ எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் ஒர்க்கிங் ஃபார் 60 years. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கேன் மேக் தம் சிட் மூவ் ஃபார் மோர் டேஸ். எலெக்ஷன்லேருந்து ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறப்போ தென் யூ வில் கெட் மெனி பாயிண்ட்ஸ் ரைட். நக்சல் மெனஸ் டாப்பிக்கில் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் எப்படி கோர்க்கிறது, இப்படி தான் அந்த லிங்கேஜை பிடிக்கணும். ஸோ யூஸிங் யுவர் வாட் இஸ் திஸ் strength, weakness, opportunity and threat. So how you are going to use your weakness as your strength and your threat as opportunity, அதுதான் பாயிண்ட் மேக்கிங். அதான் சொன்னால அந்த ரேடிக்கல் பாயிண்ட்டை எப்படி மாற்றுறதுன்னு சொன்னால. நக்சல் மெனஸ்க்கும் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்க்கு என்ன சம்பந்தம், பட் ஸ்டில் தேர் இஸ் அ ரெலவன்ஸ். இதை வந்து உங்களால் ஜிஎஸ் பேப்பரில் கொடுக்க முடியாது, எழுதுறது ஒரு பக்கம். அதில் நக்சல் மெனஸ்க்கு எலெக்ஷன் ரிஃபார்ம் எழுதிங்கன்னா அவன் குழம்பிடுவான். பட் இந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். ஒரு பேராகிராஃபில் பண்ண முடியாது, கிளியராக பண்ணலாம். ஸோ அதாவது பாப்புலர் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் ஆகிறது இல்லை, ஏன்னா மெஜாரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கோம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் இருக்கிறங்காட்டி எப்போ கேண்டிடேட் ரிஜெக்டட் பை 70% ஆஃப் பீப்புள் கேன் ஸ்டில் கம் இன் இல்லையா நம்ம ப்ராசஸில். ஸோ இந்த சிஸ்டமும் மாற்றணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஃபார்ம் ஆகணும், பார்லிமெண்ட் வில் ஷுட் சிட் ஃபார் மோர் டேஸ். ஸோ இதான் சொன்னீங்கல்ல, தெரியாத டாபிக் வந்து என்ன பண்ணுறதுன்னு. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தெரியாமல் இருக்காது, ஜஸ்ட் ட்ரை டு லிங்க் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட். அதாங்க எஸ்ஏ. ஜிஎஸ்சில் வந்து யுவர் வேர்ட்ஸ் ஆர் ப்ரீஷியஸ், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும், எங்கேயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா வேர்ட் லிமிட் கிடையாது. கேன் ரைட் மோர், எழுத போகிறது ஒரே கொஸ்டின் தான். புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த 360 டிகிரி அது கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக ஒரு ப்ராப்ளமை பார்க்குறப்பையும் சொல்யூஷன் கொடுக்குறப்பையும். ரெண்டுலேயுமே 360 அப்ரோச் இருந்தால் தான் யூ வில் கெட் மோர் பாயிண்ட்ஸ். ஒன் சைட் வில் பி ஹேவிங் அ ஈவன் வியூ, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஃபைன். ஒரு ப்ராப்ளம் சரி சொல்லுங்க. எஸ்ஏ இல்லையா? எஸ்ஏல அப்படி கேட்க மாட்டானே, அதான விஷயமே. அவன் அந்த மாதிரி ஓகே சரி ரோல்னு கேட்க மாட்டாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தான் கேட்பான் எப்பயுமே. இதை பற்றி எழுதுன்னு கேட்க மாட்டான், அதில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை பற்றி எழுதுன்னு தான் கேட்பான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன கேட்கலாம், இல்லைன்னா சரி அந்த மாதிரி கேட்கும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குன்னு தான் எழுதணும். சப்போஸ் இன்னொரு சைடு அதனால் இல்லை அதான் சொல்லணே, அப்படி ரெண்டு ஸ்பெசிஃபிக்ஸ் எடுத்து கேட்கவே மாட்டான் அப்படிங்கிறேன். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்க மாட்டான். மேபி ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கேட்கலாம். புரியுதா? கேன் கெட் த பாயிண்ட்? ஏன்னா அப்படி கேட்டானா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ங்கிறப்போ யூ வில் பி கிவிங் அ ஷார்ட்டர். உங்கள் ஏரியா குறுக்கிடுறீங்க, திருப்பியும் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறப்ப இன்னும் சுருங்கிடும். அப்புறம் யாருனாலே எழுத முடியாது. ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் தான் வைப்பான், ரெண்டு ஸ்பெசிஃபிக் வச்சான்னா கொஷின் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகே, வேற? ஸோ இதெல்லாம் போக இதெல்லாம் யோசிக்கிறப்பயே கன்க்ளூஷனுக்கும் பாயிண்ட்ஸ் யோசிக்கணும் எப்பயுமே. திருப்பி அதே அப்ரோச் தான். கன்க்ளூட் என்ன பண்ண போகிறீங்கன்னு வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்சர் வில் பி ஈஸி. இன்ட்ரோலேருந்து யோசிச்சிங்கன்னா கன்க்ளூஷன் வராது கடைசியில். இதெல்லாம் வச்சு என்ன சொல்லியிருக்கேன்னு முதல்ல நமக்கு தெரியணும்ல. எஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம், நோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். எஸ்ன்னு ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். கடைசியாக யோசிப்போம் கன்க்ளூஷன் போனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி படிச்சுட்ருக்கோம், அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கன்க்ளூட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும்.
இவ்வளோதான், யோசிக்கிறதில்ல. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்குறனா கேளுங்க. அதெல்லாம் திங்கிங் பார்ட். இதுக்கு வந்து சாலிடாக 30 to 45 minutes. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டாபிக் யூ டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அதில் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, எந்த அளவுக்கு லிங்கேஜஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பரிச்சயமான ஃபெமிலியர் டாபிக், ஆல் தீஸ் திங்ஸ். எனி கொஷின்ஸ் எனிபடி? சரி, ஓகே. அப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். எழுதுறது சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறதே தான், அதே எக்ஸாமினர் சைக்காலஜி தான். ஸோ அவனுக்கு ஒரு எஸ்ஏ படிக்கிறோம் அப்படின்னா அவன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று படிக்கிற மாதிரியே இருக்கணும். கவர்மெண்ட்டில் கொடுக்கறது எந்த இடத்துலையும் ஒரு தரங்கள் இருக்கக்கூடாது. நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ப்ரெசன்டேஷன் கேரிஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ. எஸ்ஏல ஜிஎஸ்ல அப்படி கிடையாது. என்ன வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் 5 மார்க் இல்லைனாலும் எழுதியிருக்கிறோன்னு பரிதாபப்பட்டு ஒரு 2 மார்க்காவது கொடுப்போம். இங்கே அந்த வேலையே கிடையாது. 3 மணி நேரத்தில் எழுத போகிறது ஒரே ஒரு பேப்பரு, ஒரு கொஷின். ஸோ நீட் ப்ரெசன்டேஷன் நிறுத்தி எழுதலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிப்பீங்க? அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் போடணும், அதுக்கப்புறம் ஹெட்டிங் எழுதணும், அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷனுக்கு போகணும். இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், நிறையா பேர் வில் மிஸ் இட். எடுத்த உடனே எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஹெட்டிங்கை போடுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ வில் கிராம்ப் இட் இன். கிராம்ப் பண்ணுறப்போ லுக் போயிடும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கசகசன்னு தெரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர், அதுக்கப்புறம் இது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே. எடுத்த உடனே எழுதாது, வேலைக்கே ஆகாது. சரி, அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் எப்படி எழுதுவீங்க? அதே மாதிரி கொஷினை வந்து அப்படியே இருக்கிற கொஷின் எழுதுறன்ட்டு அவசியம் கிடையாது. கொஷின் நம்பர் தான் பார்ப்போம். ஹெட்டிங் வந்து நான் சொன்னேன்ல நீங்கள் எழுதுனப்பயே. ஸோ கேன் மேக் யூர் ஓன் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கூட. ஆனால் அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடாதீங்க. லிட்ரலாக அவன் கொடுத்துருக்கிறத ஒரு நீட்டான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க பாருங்கள். இல்லை அவன் கொடுத்துருக்கிறதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துருங்க. கேன் யூ கெட் இட்? எதுவும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம கொஷினாக அப்படியே எழுதுனா ஒரு மாதிரி இருக்கும். சரி, இன்ட்ரோ எப்படி எழுதுவீங்க? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோன்ட்டு ஹெட்டிங் போட்டுறாதீங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனு, கன்க்ளூஷனு, அதெல்லாம் போடவே கூடாது ஆக்சுவலாக எது எழுதுறப்பையும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கலாம்னா, அது சிலருக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சிலர் வந்து ஒரு இன்சிடென்ட் எழுதிட்டு எழுதுவாங்க, சிலர் ஸ்டோரி எழுதுவாங்க, ப்ராவர்ப்ஸு, கோட்ஸு இதெல்லாம் எழுதிட்டு தே வில் ஸ்டார்ட். இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு பேரா எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆரம்பித்தா போதும். ஹெட்டிங் எழுத வேணாம், ஏன்னா ஆல்ரெடி ஆர் கிவன் அ ஹெட்டிங் ஃபார் த கொஷின். ஸோ டோன்ட் கோ ஃபார் அ ஹெட்டிங் அகெயின், ஜஸ்ட் ஸ்டார்ட். எப்படி எழுதுறதுங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த இடத்துல எது சூட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் எடுத்த உடனே எக்காரணத்துக்கு கொண்டு யூ ஷுட் நாட் கோ இன்டு தி சப்ஜெக்ட் மேட்டர். எங்கேயாச்சும் ஒரு பெரிஃபரியில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து தான் ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு ஜென்ரல் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மட்டும் யூ கேன் சே, பட் யூ ஷுட் நெவர் ஸ்டார்ட் வித் அ பாயிண்ட். இந்த இன் இண்டியா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. அப்புறம் ஸோ எவ்வளோ பெருசு எழுதலாம் அப்படின்னா, ஜென்ரலாக வாட் தே டோல் மீ, ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு ஆஃப் பேஜ் 7 to 8 லைன்ஸ் எழுதணுமா. பட் நான் எழுதுறசே எப்படி 20 pages வந்துடும். அதனால நான் எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு ஃபுல் பேஜ் ஒரே பேராவாக இருக்கும். இட் வில் பி இன்ட்ரோ. ஆனால் எல்லாம் ஜென்ரலாக தான் இருக்கும். எந்த இடத்துல வில் நெவர் கமிட் எனி திங் ப்ரோ கான்ஸ் இல்லை ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. ஜென்ரலாக சிச்சுவேஷன் ஆஸ் சச், வாட்ஸ் அ ப்ரெசன்ட் சினாரியோ அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவேன். அதில் என்னோட வியூ அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் வராது. இதெல்லாம் ஃபேக்ட்டு, இப்படி தான் இருக்குது இப்போது. ஓகே. இப்போது டெரரிசம் சொன்னான் இல்லையா, டெரரிசம்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து ஃபஸ்ட் திங் வந்து என்னதுன்னா, இது வந்து 10th anniversary, again sorry 10th observance day, it's not anniversary. ஸோ 10th year. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கும் அதே டைமில் தான் டெரர் அட்டாக்ஸ் ஆரம்பமாச்சு. ஆனாலும் நம்மளது என்ன எதுவும் மாறல, நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் டெரர் அட்டாக்ஸை. அது இல்லாமல் இது என்ன காம்ப்ளிகேட் ஆகிருக்கு
அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லிங்க்ல வந்தது, இப்போ நிறையா லிங்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கம்யூனிகேஷன் இது வளர்ந்தாட்டங்காட்டி இன்னும் நிறையா வருது. ஏரியா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அது இல்லாமல் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு 2-3 இன்சிடெண்ட், இதில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க சுமாராக, அதனால என்ன லாஸஸ், இந்த மாதிரி எல்லாம் ஜென்ரலைஸ் தான். இதே பிபிபி எழுதுனப்போ என்ன எழுதுனேன், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு டெவலப்மெண்ட் அதிகம் தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்னால ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் போகிறதில்ல. லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரைவேட்டோட ரோல் பெருசாகிடுச்சு. அது இல்லாமல் இமீடியட் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. எல்லாம் அந்த மாதிரி ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரியணும் அந்த பாயிண்ட், புரியுதா? எ காமன் மேன் ஷுட் நோ தட் இன்ட்ரடக்ஷன் படித்தா. அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கோ இன்டு ஸ்பெசிஃபிக் திங்ஸ். எல்லாம் பேப்பரில் படித்தது தானே அப்படிங்கிற ஃபீல் வரணும் உனக்கு. தட்ஸ் ஹவ் யூ கேன் கிராப் ஹிஸ் அட்டென்ஷன். ஓகே, ஸோ அடுத்த செகண்ட் டாபிக்லேருந்து யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் வித் சப்ஹெட்டிங்ஸ். ஸோ ஜென்ரலாக எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறதுக்கே கஷ்டப்படுவேன். கொஞ்சம் சென்டென்ஸ் நீளமாக போயிடும். இன்னொன்று வேர்ட்ஸ் வெக்காபுலரி கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனக்கே தெரியும் எழுதுறது ரொம்ப ப்ராலிஃபிக்காக இருக்கும். இந்த வேர்ட்ஸ் வில் பி மோர் ஆஃப் ஹையர் ஆர்டர். இதை குறைச்சிட்டே வர ட்ரை பண்ணுவேன், அட்லீஸ்ட் கான்ஷியஸாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. ஸோ அதுதான் ஒரு நெகட்டிவ்னா சொல்லுவேன் நான். சிம்பிள் வேர்ட்ஸ், simple sentence. Okay, never make yourself complex. இன்னொன்று, for every para ஒரு பேஜ் இருக்குன்னா you can have at the most 3 paras with 3 subheadings or 3 paras with 2 subheadings. ஓகேங்களா? அதுக்கு மேலே கிராம்ப் பண்ணாதீங்க. ஸோ அப்போ 20 லைன்ஸ் வரணும், 20 to 24 லைன்ஸ். ஸோ 8ல் 8 வரலாம். either maybe like this or just 2. நான் இப்படி தான் எழுதுவேன், சிலர் இப்படி எழுதுவாங்க. கேன் யூ கெட் இட்? ஸோ மேக்ஸிமம் ஒரு பேராவில் 8 to 14 லைன்ஸ். அதில் ஒரு இஷ்யூ மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணும். இப்போ சோஷியல் சொன்னான்ல, இப்போது சோஷியல் இஷ்யூஸ் என்ன சொன்னேன் பிபிபிக்கு? இப்போ தாங்க பேசிகிட்டு இருந்த எக்ஸாம்பிள் alienation, then accepting development. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு போட்டோன்னா, ஸோ அந்த இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் எழுதுவேன். ப்ராஜெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸை கொடுப்பேன். டைம்லைன். ஸோ ப்ராஜெக்ட் முன்னாடி அக்செப்ட் பண்ண மாட்டான். he'll never want to part his land first of all, இல்லையா? இன்னொன்று வந்து அந்த ரீலொகேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒத்துக்க மாட்டான். வேறு லேண்டு கொடுக்குறப்போ வேல்யூவேஷன் ஒத்துக்க மாட்டான், இதெல்லாம் சொல்லிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதான் சொன்னேனே, கிராஸ் பண்ணுறதே பிரச்சனை ஆகுது, அவனுக்கு அதனால் எந்த பெனிஃபிட் இல்லை, சுற்றி லேண்ட் வேல்யூ ஏறிடுது. ஸோ இஸ் நாட் பெனிஃபிட்டிங், இஸ் நாட் த ரியல் பெனிஃபேக்டர், ரைட்? இதெல்லாம் அப்புறம் எழுதுவேன். கேன் யூ கெட் இட்? Each para 8 to 14 lines. It depends on you, but 2 or 3 paras. ஓகே, இது கூடவே இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த புல்லட் போட்டு எழுதுறது, இப்படி எழுதுறது, இதெல்லாம் இந்த இடத்துல எழுதக்கூடாது எஸ்ஏல. எஸ்ஏ இஸ் அன் எஸ்ஏ. ஒன்று ரிஃபார்ம்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா, இல்லை சொல்யூஷன் கொடுக்குறீங்களா, இல்லை ஃபேக்டர்ஸ் என்யூமரேட் பண்ணுறீங்களா, அப்போ வேணால் அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு 1, 2, 3 இந்த புல்லட்லாம் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கடுப்பாயிரும் படிக்க படிக்க, என்னடா பண்ணி வச்சுருக்கான்ட்டு. தோ யூ மே கிவன் எவ்ரி இன்ஃபர்மேஷன் அவைலபிள், ஆனால் அது எஸ்ஏ மாதிரி இருக்காது, பார்க்குறக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆன்சர் மாதிரி இருக்கும். எஸ்ஏ வேறு, ஆன்சர் வேறு, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். எஸ்ஏ இஸ் நாட் அன் அனதர் ஆன்சர், அதனால தான் அது தனியாக கொடுத்துருக்கான். But GS answer we can use like this. GS you better write like this because it will be easy for him to find it out. GS I wrote everything in bullets. I never went for a paragraph. Maybe அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Like he will be continuously reading, there will be no story, but still he will be giving me marks. That's the difference. But intro how many lines? Because only single paragraph. That's what I said. அப்படி இல்லை. Again, for terrorism I wrote 2 paras. ஒன்று இன்டர்நேஷ்னல், நெக்ஸ்ட் நேஷ்னல். ஃபார் பிபிபி இட் வாஸ் அ சிங்கிள் பேரா. ஏன்னா எல்லாம் இங்கே நடக்கிறதே அத்தனை விஷயம் நடந்துருந்தது அந்த வருஷம்.
கேன் யூ கெட் இட்? இன்ட்ரோ ஒரே பேரால இருக்கணும்ட்டும் கிடையாது, இப்படித்தான் இதுதான்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. பட் தீஸ் திங்ஸ் வில் என்ஹான்ஸ். சில பேசிக் டோன்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டா உங்களுக்கு டூஸ் ஈஸியாக கிடச்சிரும். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அண்டர்லைன் பண்ணுறீங்கல்ல, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ணிக்கோங்க. லிமிட் பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும் எஸ்ஏ. ஸோ ஏன்னா என்ன ரீசன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜிஎஸ்ல ஒரு கொஷின் எழுதுறப்போ வரிசையாக டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வரும், வில் பி அண்டர்லைனிங் இட். பட் இங்கே ஒரு பேராலேயே ஒரு வேர்ட் தான் இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவீங்க, ரைட்? அப்புறம் எப்படி அண்டர்லைன் பண்ண முடியும்? ஒன்று. இன்னொன்று வந்து அந்த மாதிரி எஸ்ஏ படிக்கிறப்போ ஹில் பி ரீடிங் இட் ஆஸ் அ ஹோல். ஜிஎஸ் அப்படி கிடையாது, அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தானா அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே நீங்கள் எப்படி பண்ணாலும் அது படிக்க தான் போகிறோம். அதில் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா இட் வில் பி unnecessary. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹைலைட் சம்திங், ஜஸ்ட் ஹைலைட் தட் அலோன், டோன்ட் கிவ் அண்டர்லைன் ஃபார் எவ்ரி திங். இந்த இடத்துல அப்ரோச் மாற்றிக்குங்க. ஃபைன். அதே மாதிரி ஹவு லாங் மேபி ஒரு பேரா, பட் அந்த பேஜ் என்னோட அது முடியும் மேக்ஸிமம். எனக்கு கேட்டு இங்கே முடிச்சிருங்க, இங்கே மேக்ஸிமம் கொண்டு போகாதீங்க, இட் லுக் நீட். இல்லை போச்சுனாலும் ஜஸ்ட் கண்டினியூ. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல முடிச்சுட்டு யூ கேன் டேக் இட் அஸ் அ நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த இடத்துல சிம்பிள். திருப்பி எக்ஸாமினர் சைக்காலஜி தான். அவன் பேஜை திருப்புறான்ல, அப்போ முதல் பாயிண்ட் மறந்துடும் அவனுக்கு. திருப்பி ஒரு டைம் திரும்ப பார்த்துட்டு தான் அவன் திருப்பி படிக்கணும். அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது. குழந்தை தூங்குற மாதிரி தாங்க, எந்திரிச்சிடவே கூடாது அவன் கடைசி வரைக்கும், அப்படியே வச்சுக்கணும். லிட்டரலாக இதுதான். அடுத்த பேஜுக்கு போகிறப்போ இந்த பாயிண்ட் இதோட நிறுத்திடணும். கேன் யூ கெட் இட்? ஓகே. when you write a paragraph, stop here. Okay, you end the paragraph here. You don't carry it here and write some lines. Try to finish it off here. Or if you have 2 points, just stop the point here itself somewhere and go for the next point in the fresh page. Nothing wrong. But don't have off your point here and off your point there. Okay. Okay, Vera. இன்னொன்று கம்பல்சரின்ட்டு கிடையாது சப் ஹெட்டிங்ஸ். பட் என்னன்னா இட் வில் மேக் ஹிஸ் ப்ராசஸ் ஈஸியர். வில் பி அதாவது ஐ ஹாவ் டு ஸ்டடி த என்டையர் எஸ்ஏ டு ஃபைண்ட் த ஃப்ளோ இல்லையா? பட் அதே சப் ஹெட்டிங் பார்த்தாலே அவனுக்கு அந்த ஃப்ளோ அவனுக்கு கிடச்சிரும். ஒரு பேஜ் இப்படி திருப்புறான், இங்கே ரெண்டு இருக்குன்னா ஹில் கெட் த ஃப்ளோ ஹவ் யூ ஆர் கோயிங் அப்படின்ட்டு. ஸோ இட் வில் என்ஹான்ஸ் அகெயின். பட் சப் ஹெட்டிங் இல்லைன்னா இட் வில் பி என்ன சொல்கிறது, அவனுக்கு எங்கே யூ ஆர் ஃபினிஷிங் சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் வேர் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ்னே தெரியாதுல்ல. ஸோ ஹிஸ்டாரிக்கல்ங்கிறது எப்படி கொடுக்கலாம்? ஹிஸ்டாரிக்கல்னு எழுத முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஹெட்டிங் என்னன்னு கொடுக்கலாம்? என்ன கேட்கல? எவல்யூஷன், ரைட். எவல்யூஷன் கொடுக்கலாம், பாஸ்ட் அப்படின்ட்டு கொடுக்கலாம், அவர் பாஸ்ட் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா சோஃபார் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல்னு மட்டும் கொடுக்காம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஷுட் பி a neat subheading. அதான். ஸோ அந்த இடத்துலலாம் வாட் யூ ரீட் இன் மேகசின்ஸ் வில் ஹெல்ப். ஜென்ரல் மேகசினில் படிக்கிறீங்களா, த வே தே ஆர் கிவிங் ஹெட்டிங்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ அலாட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஒன்று. இன்னொன்று கேட்சியாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் தான் எல்லோரும் எழுதுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் தான் ரொம்ப ஒரு க்ரூட் எஸ்ஸேவாக தெரியும். அதான் சொல்கிறேன், எஸ்ஸே வேறு, ஆன்சர் வேறு. இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, வேறு ஆக்சுவலாக இது ஒன்று இருக்கும். சிலருக்கு வந்து இது பயங்கரமாக இருக்கும். உண்மையாலுமே அந்த எஸ்ஸே பார்த்தாலே அப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குளோபலிசம் குட் ஃபார் இந்தியா இந்த மாதிரி கொஸ்டின், குளோபலைசேஷன் ஃபர்ஸ்ட் தே வில் ஸ்டார்ட் வித் கான்ஸ். இதெல்லாம் வந்து போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சுன்னே எழுதிட்டு இருப்பாங்க. ஆல் திஸ் நெகட்டிவ்ஸ் ஹஸ் ஹேப்பன். சும்மா நார்மலாக போயிட்டுருக்கப்பயே கரெக்டாக மிடில் ஆஃப் த எஸ்ஏல தே வில் பி கோயிங் ஸ்ட்ரைட்லி ஃபார் பாசிட்டிவ்ஸ். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸாக சொல்லிட்டு வருவாங்க,
அப்புறம் வந்து நடுவில் வந்து மிடில் ஆஃப் த எஸ்ஏல எப்படி வரும்னா இருந்தாலும் இப்படிலாம் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு லைட்டாக பாசிட்டிவ் நோட்டில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்ட் பண்ணி கடைசியில் போகிறப்போ இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்க. கேன் யூ கெட் இட்? இதெல்லாம் உண்மையானமே இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ஸ்கில். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது தப்புன்ட்டு, அப்புறம் வந்து இருந்தாலும் இது நல்லது தானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, அப்புறம் இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சேஞ்ச் சம்மோன்ஸ் மைண்ட் இல்லையா பேசுகிறப்போ. கண்டிப்பாக அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு இல்லை, இது கண்டிப்பாக இட் ஹாஸ் மோர் வேல்யூ. எப்பயுமே ஒரு தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். எடுத்தோடனே நான் என்ன தப்பு பண்ணேன்னா சண்டை தான் வரும் இல்லையா? அதே தான் இந்த இடத்துலையும். Yeah, first last thing will be globalization is the only panacea to make the India to the next place, and India is one of the emerging market economies, so it is in the top of the world order. It's one among the countries in the top of the world order. This has been made possible because of the growth in the last 20 years, right? Simple. But beginning will accept or not? Beginning I won't, because these problems are there. It has made the rich poor gap wider, first thing. So when the rich poor gaps gets wider, everything gets wider, like infrastructure gap, digital divide, development divide, everything is wider, right? I'll be saying all these things in a arranged manner. Then I'll say what's the positives of socialistic pattern of development and what is happening now after liberalization. So how our social values have been affected, psychology, how more single child norm வருது, வேற என்ன வருது, single woman அப்படிலாம் வந்துருச்சு. ஸோ தட் மச் காம்ப்ளிகேட்டட், சொசைட்டிஸ் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் பட் ஆல்சோ அப்படின்ட்டு மற்ற பாயிண்ட்ஸ் கோயிங் ஃபார் த அதர் பாயிண்ட்ஸ். Can you get it? From starting what will accept that or not? I'll neither accept nor deny. Just go. I don't have to. There's no mandate for me to either accept or deny. I should. பேலன்ஸ்டாக கொடுக்கணும். அதை கொடுக்குற விதம் இப்படி இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே சொன்னதே தான், ப்ராப்ளம்ஸ் வந்து 360 டிகிரியில் பார்க்கணும்னு சொன்னான்ல, அந்த மாதிரி கொஷினில் நெகட்டிவ்ஸை 360 டிகிரியில் பார்க்கணும். திருப்பியும் பாசிட்டிவ்ஸ் கொடுக்குறப்பே ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிட்டு வரணும். இப்போ சோஷியாலஜிக்கலி என்னாச்சு, ஸ்மால் ஃபேமிலி நாம், சிங்கிள் சைல்டு நாம் வந்திருக்கு. பட் வாட்ஸ் அதர் திங்? caste barriers are breaking, increased urbanization. So you are ready to mingle with a person who is of your intellect. With no difference for either caste or your religion, all those things are disappearing on one side. On the other side, the society is becoming more cosmopolitan. Foreigners are accepted, right? This is how you should go. Even more than this, section 377 20 வருஷம் முன்னால நினைச்சே பார்த்துக்க முடியாது. Simple. LGBTs, lesbian, gay, bisexual, transgender, their rights are being recognized. Everything is part of LPG, right? That's how the society has opened up. Economy open ஆனங்காடி தான் society open ஆயிருக்குன்னு. என்ன வித்தியாசம்னா, I will be saying that in the first thing, this in the cons. Negative to positive and positive to negative. See, positive to negative, how you will justify in the end? Simple thing, LPG is an irreversible process. It will happen whether you are going to say yes or no. இதுக்கப்புறம் எக்கானமிலாம் க்ளோஸ் பண்ண முடியாது யாருனாலையும். You can't close it, you can't reverse it, right? So you are going to live with it. This is what I told as balanced approach. This will be your conclusion. You can't say no, LPG has not given me any reforms. எதுவும் நல்லதே நடக்கல, அதனால வேண்டாம், திருப்பி எல்லாம் கிராமத்துக்கே போயிடலாம் நான் கொடுக்க முடியும் conclusion. You can't make it out like that, right? So there are problems that should be met in a different way. இதுதான் balanced approach. இப்போ புரியுதா? ஸோ அதான் அந்த கோட்ஸ் கொடுக்கறது, இன்சிடென்ட்ஸ், ஸ்டோரிஸ், இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் தாராளமாக போடலாம். ஏன்னா ஃப்ளோ சார்ட் will make his work simple. கோட்ஸ் கொடுக்கலாம். கோட்ஸ்லேயே இட் மே பி கோட் கிவன் பை சம் ஒன் கிரேட் பர்சன்ஸ், இல்லைன்னா உங்கள் சொந்த கோட்டாகவே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அனானிமஸ். சரிங்க, அது
இல்லை 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 கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ என்னன்னா அவன் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தானா ஹீ வில் நோ தட் யூ ஆர் லேர்ன் சம்திங் இன் அ வெரி ஆர்டர்ட் மேனர். கொடுக்கலாம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த சோஷியல் ஹிஸ்டாரிக்கல் சொல்கிறேன்ல இதுக்கே ஃப்ளோ சார்ட் கொடுக்குற ஆளுகள்லாம் இருக்காங்க. மொத்த ஃபேக்ட்ரியும் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி திங்கிங். அந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அது கேன் யூ கெட் இட்? அந்தளவுக்கு யோசிக்க வேணாம். சும்மா ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட்ஸ். இது வரைக்கும் நான் எதுவும் பெருசாக கொடுத்ததில்லை. பட் ஸ்டில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து டிசாஸ்டர் கேட்குறப்போ I gave you a first flow chart, right? Do you remember that? என்ன அது ஒன்று. அதுக்கு முன்னாடி ஓகே எக்ஸாக்ட்லி ஹசார்ட் வல்னரபிலிட்டி அடேங்கப்பா. ஓகே ஸோ ஹசார்ட் வல்னரபிலிட்டி ரிஸ்க் ஓகே கெப்பாசிட்டி இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். கேன் யூ கெட் திஸ்? இது ஃப்ளோ சார்ட் இல்லை, அதுக்கு அடுத்து கிடையாது. இட்ஸ் அ டயக்ராம். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். பட் கெப்பாசிட்டி பில்டிங்னால இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் யூஸ் திஸ் சிம்பிள். தட் மே பி ஈக்குவலைஸ்ட். தட் மீன்ஸ் இட் கேன் பி ஈக்குவலைஸ்ட் அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஈக்குவாலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட். சிம்பிள். அதுவும் ஃப்ளோ சார்ட் தானே. ரெண்டு இருந்தால் தான் வரும். ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஈக்விட்டி வரணும். இது மாதிரி சிம்பிள் திங்ஸ் தான். ஜஸ்ட் அவன் திருப்பி ஒரு டைம் அந்த இடத்துல ஹில் பி காட். அவ்வளோதான். ஹில் கிராப் ஹிஸ் அட்டென்ஷன். இந்த மாதிரி விஷயங்கள். இதில் சில கார்ட்டூன்லாம் போடுவாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு மச் தட் ஒர்க்ட். அது தெரியல. ஏன்னா அது எவ்வளோ டைம் எடுக்கும். சிலருக்கு தட் மே பி ஜஸ்ட் அ ஹேண்டி ஒர்க். அவன் ஹாபியாக அப்படி இருந்திருக்கும், அதனால போடுவாங்க. கார்ட்டூன்லாம் போட்டவங்க ஜிஎஸ் பேப்பரில் கார்ட்டூன் போட்டவங்கலாம் இருக்கும். அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக அவன் வந்து எக்ஸாம்பிள் போட்டு எழுதுகிற மாதிரிலாம் இல்லை. இந்தியாவை பற்றி இன் இந்தியா டிசாஸ்டர் திருப்பியும் ஓகே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன டிசரு வாட் கேன் பி டன் இல்லை அதாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட மோசமாக இருக்குது இல்லை நாட் அப் டு த மார்க் இப்படி தான் கேட்பான். ஓகேங்களா? இல்லை எப்படி இருக்குது இன்னும் வந்து ஹேவ் டு மைல்ஸ் டு கோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக எப்பயும் கேட்க மாட்டான். ஓகே அப்போ வரப்போ கண்டிப்பாக உத்தரகாண்டை வச்சு தான் எழுதணும். ஏன்னா உத்தரகாண்ட் தான் ரீசன்ட் நியூஸ், கரண்ட் நியூஸ் உள்ளே இருக்கணும் எஸ்ஏல. கண்டிப்பாக அந்த பாயிண்ட் சொல்ல நமக்கேற்ற ஏழைக்கேற்ற எல்லோருண்டேன்னு இருக்கும். சாரி ஃபுல்லாக உத்தரகாண்ட் வச்சு எழுதலாம். திருப்பி அதே எக்ஸாம்பிள் தான். யூ ஷுட் பெர்ஃபார்ம் பெட்டர். இல்லை இப்போ உத்தரகாண்ட் வச்சு எழுதுறீங்க, இன்னொருத்த வந்து அதுக்கு முன்னாடி நடந்த சுனாமி உத்தரகாண்ட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எழுதுனான்னா, அதுக்கு முன்னாடி எடுத்த மும்பை ஃப்ளட்ஸையும் சேர்த்துனான்னா, அந்த 6 பேப்பரில் நமக்கு இது ஒன்று மாட்டுச்சுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு செகண்ட் மார்க்கு அப்புறம் தேர்ட் மார்க்கு அப்படியே பின்னாடி போயிட்டே இருப்போம். தட்ஸ் த திங். அதான் சொல்கிறேன் 360 டிகிரினா எல்லாமே 360 டிகிரி தான். இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் நடந்த ஃபஸ்ட்டு டிசாஸ்டர்லேருந்து கூட எழுதலாம் தெரிஞ்சா. ரெக்கார்டு டிசாஸ்டர்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பக்கம் படிச்சிருக்கலாம், அதை பற்றி கூட எழுதலாம். அப்படிலாம் எந்த லிமிட்ஸும் கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் எது ஃபஸ்ட்டு டிசாஸ்டர்? லிட்ரேச்சர். தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு ஐடியா இருக்கணும். பூம்புகார் கடல் கோல், ரைட். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? என்னங்க கேட்கல? குமரிக்கண்டம்லாம் அழிஞ்சுது, அதுவே டிசாஸ்டர் தானே. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யார் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தா?
சூப்பர். கரிகால சோழன் என்ன பண்ணாரு? கல்லணையை கட்டினாரு. வேற என்ன? காவேரிக்கு கரை எடுப்பார். அவர் தான். காவேரி வந்து ஒரு காட்டாறு. அவர் தான் கரை எடுத்து இதுதான் காவேரி கோர்ஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணவர். எக்ஸாக்ட்லி. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் see திங்ஸ். கேட்டிங்கல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி வரும்ன்ட்டு? இதுதான் தப்பே இல்லை. இதெல்லாம் எழுதலாம். இதெல்லாம் எழுதி தப்பே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஸ்டேட்டில் நடக்கல, இங்கே நடந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? துக்ளக் வந்து ட்ரவுட் வந்தப்போ அதை ஃபெமைனாக கன்வெர்ட் பண்ணார் அவரே, தப்பான ஸ்டெப்ஸ் எடுத்து. அதையா கொடுக்க முடியும் எக்ஸாம்பிளா? அதுக்கு இது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கே. திருப்பி அதான் பாசிட்டிவ் தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு வச்சு கொடுத்தாலாம் they will not be. ஏன்னா தமிழனுக்கு தான் தமிழ்நாட்டை பற்றி தெரியுன்ட்டுலாம் கிடையாதுங்க. நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. many people will knowing it. நிறைய பேருக்கு தெரியும். அதனால அப்படிலாம் நினைக்காதீங்க. மொத்த பேப்பரும் தமிழ்நாடு வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுனா தான். You will be termed as parochial. Disaster in Tamil Nadu, you will become a disaster. Parochial அந்த இடத்துல you will be termed as parochial. என்னோட மொத்த இன்டர்வியூ தமிழ்நாடு வச்சு தாங்க போச்சு. தமிழ்நாடு ஹெல்த், தமிழ்நாடு எஜுகேஷன், தமிழ்நாடு போலீஸ், அத்தனையும் தமிழ்நாடு தான். 45 minutes டோட்டலி தமிழ்நாடு. அதை விட்டு வெளியவே போகல. ஒரே விஷயம் என்ன, கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ். எப்போயாச்சும் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து அதோட பெட்டராக இருக்கீங்க? தமிழ்நாடு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் எவ்ரி டாபிக் தே கவர். தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் தான் ஐ டென்ட் கெட் எனி கொஸ்டின். தமிழ்நாடு அக்ரி இல்லை திங்ஸ் வெல். அப்போ அவன் பரோக்கியல் அப்படின்னா என்னை பற்றி என்ன ராஜஸ்தானில் எப்படி இருக்குன்னா கேட்க முடியும்? எனக்கு என் ஸ்டேட்டை பற்றி தானே தெரியும். சிம்பிள். அது இல்லாமல் திருப்பி அதான் இட்ஸ் ஆடட் பொனான்சா. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் they will not be knowing these things, but essay திருத்துறவனுக்கு he will be knowing it. Never underestimate them. அது ஒரு சைட். இன்னொரு சைடு will be knowing so many things உள்ள சர்வீஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம். இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம ஒரு யூனிக் பாயிண்ட் யோசிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சு போவோம். அவனுக்கு ஒரு சாதாரண பாயிண்ட்டாக இருக்கும் அது. நம்ம ப்ரிப்பரேஷன் லெவலில் அது யூனிக் பாயிண்ட். பிகாஸ் நம்ம அப்படி யோசிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ். அதுதான் ரீசன் உள்ள சர்வீஸ் போனவங்க டக்குன்னு திருப்பி ரேங்க் வாங்குற காரணம். பிகாஸ் த வே தே ஆர் ட்ரெயின்ட் தட் வில் மேக் தம் திங்க் லைக் தட். அவன் ட்ரெயின் பண்ணுறது எவ்ரிதிங், அந்த OLQs ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்ங்கிறது இட் வில் பி இன்பைப்டு ஆன் ஹிம். படியை வச்சிருவாங்க அவன் மேலே, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. தட்ஸ் அவங்களால ஈஸியாக சர்வீஸ் வாங்க முடியும் திருப்பி. புரியுதுங்களா? இன்னொன்று வந்து ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். நமக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். இது வெளியே இல்லைங்கிறீங்கல்ல, உள்ளே வந்து இது காமன் விஷயமா இருக்கும் அந்த ரேஞ்சில். ஜிஎஸ்டி பற்றி நான் சொன்னது ஒன்றா இருக்கும், அதோட ஏகப்பட்ட விஷயம் உள்ளே பார்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஜிஎஸ்டியே போடுறாங்க. சிம்பிள் ஆஸ் தட். எனக்கு கேட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எப்பயுமே ஒரே மாதிரி வித்தியாசமாக கிடச்சுன்னா டான் எழுதணும். ஓகே, அப்புறம் இந்த சர்க்காஸ்டிக் கமெண்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எழுதுகிறப்போ. இட் ஷுட் பி அவாய்டட். அது நமக்குள்ளேயே இருக்கணும். அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் ஆகாது. கவர்மெண்ட்டையோ இல்லை யாரையுமே இன் ஜென்ரல். இட் ஷுட் நெவர் பி மேட். ஹியூமரஸாக இருக்கிறது வேறு, இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்காக எழுதுறது வேறு. ஓகே, கடைசியாக கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? திருப்பி அதே தான். கன்க்ளூஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ டு கன்க்ளூட்னு போடலாம், இல்லை ஃபைனலின்னு போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணும். கன்க்ளூஷன் டோன்ட் கிவ் இட் அ டைட்டில். இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் ரெண்டுமே இருக்கக்கூடாது உள்ள. ஓகே, ஸோ கன்க்ளூஷனில் என்ன கொடுப்பீங்க? என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தான் யோசிக்கணும். கன்க்ளூஷனில் இது போக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் இருக்கணும் ஜென்ரலாக. இப்போ எல்பிஜி சொன்னேன்ல, இந்த விஷயங்கள்லாம் போக யூ ஷுட் பி ஏபிள் டு சே சம்திங் தேர் டிஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் 20 இயர்ஸில் கம்பேர்ட் டு லாஸ்ட் 60 இயர்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது.
ஓகே, தோ தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் இட்ஸ் ஃபாஸ்டர். இதை வந்து சொல்லலாம். ஒரு பாயிண்ட்டை சேவ் பண்ணி கடைசியாக சொல்லலாம். அகெயின் சப்ஸ்டான்சியேஷன் கடைசியில் ஐ ஸ்டாண்ட் பை இட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதை சொல்லிவிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் சோஷியல் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தாலும் டெவலப்மெண்ட் டிவைட் இன் அதர் சென்ஸ், அதாவது ரிச் கெட்ஸ் ரிச்சர் அண்ட் புவர் கெட்ஸ் புவரர், இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அப்பர் லிமிட்டும் இல்லை லோவர் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. லோவர் லிமிட் இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நெக்ஸ்ட் அப்பர் லிமிட்டை செட் பண்ணணும். லோவர் லிமிட் நான் சொல்கிறேன்னு தெரியுதா? பிபிஎல் இந்த கான்செப்ட் எல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோங்களா, இதெல்லாம் அந்த மாதிரி அப்பர் லிமிட்ஸ்க்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். சிம்பிள், அவ்வளோதாங்க. ஆனால் கண்டிப்பாக முடிக்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கணும், இல்லை பாசிட்டிவ் டச் இருக்கணும். ஸோ இப்போ இதில் முடிக்கிறேன்னா எல்பிஜி இப்போ வந்து மீடியம் ஃபேஸில் இருக்கும். புரியல. ஆமாம், ஓ இப்போ வந்து எல்பிஜி வந்து ஓகே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சொல்லிவிட்டு பாசிட்டிவ் சொல்கிறீங்களே, அந்த பாசிட்டிவ்ஸ்க்கு அப்புறம் அந்த சொல்யூஷன்ஸ் இருக்கணும். இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் திருப்பி அதுவும் பேராகிராஃபாக தான் வரணும். அதுக்கப்புறம் தான் கன்க்ளூட் பண்ணணும். கன்க்ளூஷனில் அது வரக்கூடாது. கன்க்ளூஷனுக்கு முன்னாடியே அந்த பேராகிராஃப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம். ஸோ அந்த டிவைடை குறைக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ சொன்னதே தான். சப்போஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது பண்ணோன்னா எம் கவர்னன்ஸ், சி கவர்னன்ஸ், தீஸ் திங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் என்னென்ன பண்ணலாம். ஸோ இந்த மினிமம் செக்யூரிட்டி லெவல் கொடுக்கறது, ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஆனால் முடிக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கும். வி கேன் டூ இட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும்.